केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः स्तोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वम् अन्येषु अविचार्यतोर्णं स्तम्पे अवतारदम् अनन्यलब्धं श्रीलक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरिदडी शुद्धमुद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति चोच्छिष्टायां सरजनिगलितं या बलाग्रद्धमुग्धै गोदादस्यैनमैदमिदं பூயையே வாஸ்து பூயக அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்க பண்ணு திருப்பாவை பல்வதிகள் இணையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை ஜோடி கொடுத்தாலை சொல்லு ஜோடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள்ள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர் கண்ணவிதி என்ற எம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வேயர்புகள் வில்லிபுத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனாக்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டார் ஐந்தும் நீ உரைத்த தையுறு திங்கள் பாமாலை ஆயபுகள் 143 அன்புடனே அடியேனு கருசை நீயே. நமஸ்தே. திருப்பாவையினுடைய 13வது பாசுர விசேஷங்களை இன்னைக்கு அனுபவிக்கணும். அதற்கு முன் வழக்கம் போல கோதாஸ்துதியிலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் சொல்லியிருக்கின்ற 13வது ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு தொடர்ந்து இன்னைக்கே பாசுர விசேஷத்தை நாம் அனுபவிப்போம். நாகேச்சயஸ்ருதனுபக்ஷிரதக்கதம் தே ஜாதஸ்வயம்பரபதி புருஷ புராணः ஏவம் விதா சமுச்சிதம் பிரணயம் பவத்யாः சந்தர்சயந்தி பரிஹாசகிரஷகீனாம். கோதா பிராட்டியை பார்த்து அவருடைய தோழிகள் பரிகாசம் பண்ணினாலாம். எப்படி பரிகாசம் பண்ணினால்னா, நீயா விரும்பி உன் மணவாளனை வரித்தாயே, நல்ல படுக்கை கூட இல்லாத மணாளன் அல்லவா அவன், பாம்பிலே படுத்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு நல்ல வாகனமாவது அவனுக்கு உண்டா இல்லையே, ஒரு பட்சியில கருடனை வாகனமாக கொண்டு இருக்கின்றான். வயதாவது இளமையானவனாக இருக்கிறான் பார்த்தா அவன் வயசு சொல்லவே முடியாது, அவ்வளோ முதுமையானவன். இப்படிப்பட்ட ஒருவரை கோதா பிராட்டியே நீ எப்படி மணவாளனாக வரித்தாய் என்று தோழிகள் பரிகாசமாக கேட்பதாக இந்த ஸ்லோகத்திலே இருக்கின்ற சொற்களுடைய வெளியர்த்தம் தெரியும். அதாவது நேரடி பொருள் எப்படி இருந்தாலும் சுவாமி தேசிகன் இங்க என்ன நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னா, கோதையே உன்னுடைய பெருமைக்கு ஏற்ற வரனைத்தான் நீ தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றாய். எல்லாரும் என்னமோ பாம்பு படுக்கையிலே பகவான் இருக்கான், அவனுடைய மணவாளன் இருக்கான்னு சொல்றாளே, அவன் எப்பேற்பட்ட கைங்கரிய சிரோமணி சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மறுபடியாம் நெல்கடலுள் என்றும் மணியாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கு மணையாம் திருமார்க்கரவு என்ற அந்த அதிசேஷன் அல்லவா எம்பெருமானுடைய உன்னுடைய மணவாளனுடைய சயனத்தில் இருக்கக்கூடிய அந்த படுக்கை. ஆகவே அது மேன்மை. அதே போன்று வேதஸ்வரூபனாகிய கருடன் அல்லவா உன்னுடைய பகவானுடைய வாகனம், உன்னுடைய மணவாளனுடைய வாகனம். ஆகவே உன்னை பரிகாசம் செய்பவர்கள் எம்பெருமானுடைய பெருமையை தெரியாமல் பேசுகின்றார்கள். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற நித்தியசூரிகளினுடைய பெருமையை தெரியாமல் பேசுகின்றார்கள். எம்பெருமான் ஏதோ வயதானவரை நீ வரித்து விட்டாய் என்று பரிகாசம் செய்கின்றார்களே, அவருக்கு வயது ஏது? அவர் எப்பொழுதும் இளமை, எப்பொழுதும் முதுமை என்று சகல லோகங்களிலும் வியாபித்திருப்பவர் அல்லவா. ஆகவே கோதா பிராட்டியே, தோழிகள் பரிகாசம் பண்ணுவது போன்ற மணாளனை நீ வரிக்கவில்லை, எல்லோரும் போற்றுகின்ற உத்தம மணாளனாகிய ஸ்ரீமன் நாராயணனை நீ வரித்திருக்கின்றாய் என்று உள்ளர்த்தம் அனுபவிப்பார்கள் பெரியவர்கள். இந்த அளவிலே கோதாஸ்துதியினுடைய 13வது ஸ்லோகத்திற்கு அர்த்தம் சொல்லிவிட்டு இப்பொழுது இன்றைய பாசுரமாகிய 13வது பாசுரத்தை, திருப்பாவையினுடைய 13வது பாசுரத்தை அனுபவிப்போம். புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் கலைந்தானை கீர்த்தமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார்
வெள்ளி எழுந்து வியாழனுறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரைக் கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கல்லம் தவிர்த்து கல்தேலோரெம்பாவாய் என்று இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இப்பொழுது நாம் அனுபவிப்போம். பாசுரத்தினுடைய வெளிப்படையான பொதுவான பொருள் என்னவென்றால், பறவை உரு கொண்டு கொக்கு உரு கொண்டு வந்த பகாசுரனுடைய அழகை பிளந்து அவனை கொன்ற கண்ணனையும் லங்கேஸ்வரனுடைய 10 தலைகளையும் அத்திர அரக்கன் முடிபத்து ஒரு கொத்தன உதிர்த்தான் என்று கிள்ளி எறிந்து அவனை வதம் செய்த ராமபிராணியும் புகழ்ந்து போற்றியபடி ஊரில் உள்ள அனைவர்களுமே இங்கு பாவைக்களத்திற்கு வந்துவிட்டார்களே. கீழ் திசையிலே சுக்கிர கிரகம் உச்சிக்கு வந்துவிட்டது, எதிர் திசையிலே வியாழனாகிய குரு மறைந்துவிட்டது. காலை பொழுதில் இரையை தேடிச் செல்லுகின்ற பறவைகள் எழுப்புகின்ற சப்தங்கள் உனக்கு கேட்கவில்லையா? அழகிய தாமரை மலர் போன்ற கண்களை உடையவளே, உள்ளமும் உடலும் குளிர நன்றாக நீராடாமல் இப்படி படுக்கையில் கிடப்பது தகுமோ? அழகிய பெண்ணே, இந்த நல்ல நாளிலே தூங்குவது பலனை கொடுக்காது. ஆகவே எம்பெருமானை மனத்தில் கொண்டு பாவை நோன்புக்கு எங்களுடன் சேர்ந்து வந்து அருள் புரிவாய் என்று பிரார்த்திப்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய பொதுவான அர்த்தத்தை சொல்லுவார்கள். இப்பொழுது பாசுரார்த்தங்களை பதம் பதமாக அல்லது வரி வரியாக அனுபவித்து சுவாபதேசம் என்கின்ற உள்ளுரை பொருள் என்ன சொல்லி இருக்கின்றாள் ஆண்டாள் என்பதை வழக்கம் போல் அனுபவிப்போம். புல்லின் வாய் கீண்டானை என்று பாசுரம் தொடங்குகின்றது. கொக்காக வந்த பகாசுரன் என்ற அரக்கன் கிருஷ்ணனாகி அந்த குழந்தையை விழுங்கி விட்டானாம். அவனை கொல்ல வேண்டும் என்று கம்சனால் ஏவப்பட்ட அந்த அரக்கன். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் அல்லவா கண்ணன். ஆகவே விழுங்கிய குழந்தை தகிக்கின்றது அவனுடைய நெஞ்சிலே. ஆகவே அந்த வெப்பம் தாங்காமல் அந்த கொக்கு அந்த பகவானை வெளியிலே கக்கிவிட்டு அழகால் குத்தி இவனை கொல்லுவோம் என்று வந்தபொழுது அந்த அழகை பிளந்து அவனை மாய்த்தான் என்பதை புல்லின் வாய் கீண்டானை என்ற இந்த பதத்திலே கிருஷ்ணாவதார காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை ஆண்டாள் இங்கு பதிந்திருக்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது கூட இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம திருமலையிலையும் சரி, நம்ம வரதராஜ பெருமாள் கோவிலையும் சரி, இந்த பகாசுரனை மாவாய் பிளந்த அந்த ஒரு ஸ்வரூபத்தை அலங்காரமா பண்ணி வச்சிருக்கிறத நம்ம அனுபவிச்சிருக்கலாம். இன்னைக்கு அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த தரிசனம் நமக்கு கிடைக்கும். கொக்கு ரூபத்தில் இருந்த அவனை கிழிக்கின்ற அந்த ரூபத்தை அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. திருமலையில் இது போன்று அலங்காரம் பண்ணியிருப்பார்கள். இதைத்தான் பெரியாழ்வார் திருமொழியிலே ஒரு பாசுரத்திலே இந்த பகாசுர வதத்தை, அதாவது கொக்காக வந்த பகாசுரனை எம்பெருமான் கண்ணன் மாய்த்த விவரத்தை பெரியாழ்வார் அனுபவித்ததையும் இங்கு ஒப்பிட்டு நாம் அனுபவிப்போம். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ளவசுரன் வருவானைத்தான் கண்டு புல் இது என்று பொதுக்கோவாய் கீண்டிட பிள்ளையை வந்து குழல்வாராய கக்காய் பேய்மலை உண்டான் குழல்வாராய கக்காய் என்று இந்த கிருஷ்ணாவதார நிகழ்ச்சி எடுத்துச் சொல்லி பெரியாழ்வார் அனுபவித்திருப்பார். தன் தகப்பனார் பாடிய அந்த பாசுரத்தின் உட்பொருளைக் கொண்டே இந்த பாசுரத்தினுடைய தொடக்கமாக புல்லின் வாய் கீண்டானை என்று ஆண்டாள் அருளியிருக்கின்றார் என்று நாம் அனுபவிக்கலாம். இந்த புல்லின் வாய் கீண்ட விருத்தாந்தத்தை, பகாசுரனை எம்பெருமான் மாய்த்த விருத்தாந்தத்தை ஸ்ரீமத் பாகவதத்திலே 11வது அத்தியாயத்திலே 4 ஸ்லோகங்களிலே விவரித்திருப்பார்கள். ஆனால் இங்கு புல்லின் வாய் கீண்டானை என்று 2 சொற்களிலே ஆண்டாள் நமக்கு அந்த விருத்தாந்தத்தை எடுத்து காட்டிவிட்டால் அதுதான் ஆண்டாள் பாசுரத்தினுடைய ஏற்றம், அவருடைய கவித்திறன் என்றும் நாம் அனுபவிக்க வேண்டும். அடுத்தது புல்லின் வாய் கீண்டானை கொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை என்று கிருஷ்ணனுடைய லீலையை சொல்லுவதாக இந்த பாசுரம் தொடங்கினாலும் கீழ்ப்பாசுரமாகிய நேற்றைய பாசுரத்திலே தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கு ஞான் என்று ஸ்ரீராமணி பாடினாள் அல்லவா, அதைத் தொடர்ந்து புல்லின் வாய் கீண்டானை என்று இந்த பாசுரத்திலே சொல்லியிருப்பது கிருஷ்ணாவதார லீலையை சொன்னாலும் அது ராமனைத்தான் சொல்லுகின்றாள் என்று வித்தியாசமாக அனுபவித்து பார்ப்போம். பொதுவாக புல்லின் வாய் கீண்டானை என்று சொல்லுகின்ற பொழுது கிருஷ்ணாவதார காலத்திலே கிருஷ்ணன் கொக்காக வந்த பகாசுரனுடைய அழகை பிளந்து அவனை மாய்த்தான் என்பதுதான் விருத்தாந்தம். ஆனால்
இங்கு ராமாயணத்தை கொண்டு புள்ளின்வாய் கீண்டானை என்பது ராமபிரானை குறிக்கின்றது என்று அனுபவிப்பது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். ஆகையினாலே அதை இந்த சத்சங்கத்திலே விண்ணப்பம் பண்ணுகின்றேன். புல் என்றால் பட்சி, அதாவது பறவை. ஜடாயு பட்சி ஜடாவியினுடைய இறக்கையை கீண்டிய பொல்லாத அரக்கன் ராவணன். சீதா பிராட்டியை கவர்ந்து சென்ற பொழுது ஜடாயு அவனை மறைத்த பொழுது அந்த ஜடாயு பட்சியினுடைய இறக்கைகளை கீண்டி விட்டான், அதாவது வெட்டி விட்டான் ராவணன். அந்த ராவணனை மாய்த்தவன் யார்? ராமபிரான். ஆகவே புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே என்று சொல்லுவது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை சொல்லுவதாகவும் நாம் அனுபவிக்கலாம். கிள்ளி கலைந்தானை என்று சொல்லுகின்ற பொழுது பொல்லா அரக்கனை என்ற வார்த்தையை சொல்லுகின்றார். பொல்லா என்று சொல்ற இந்த ஒரு சொல்லினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். பொதுவாகவே நமது உலக நியதி என்னன்னா, எம்பெருமானுடைய படைப்பினுடைய விசித்திரம் என்னன்னா, நல்லது என்று ஒன்று சொன்னால் அதற்கு எதிர்மறையாக கெட்டதும் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்படி பொல்லா அரக்கன் என்று ஆண்டாள் இங்கு சொன்னதனால், பொல்லாதவன் இந்த அரக்கன் ராவணன் என்று எடுத்துக்கொண்டால், அப்போ நல்ல அரக்கன் யார்? நல்ல அரக்கன் யார்? ராவணனுடைய தம்பியாகிய விபீஷணன் என்று நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இப்படி ராமாயண நிகழ்வையும் இந்த பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே என்ற இந்த பாசுர வரிக்கு நாம் உள்ளர்த்தமாக அனுபவிப்பது ஒரு ரசமான அனுபவமாக இருக்கும். கீழ்ப்பாசுரத்திலே சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, அதாவது நேற்றைய பாசுரத்திலே சொன்னால் அல்லவா, செற்ற என்றால் செருக்களத்திலே சென்று வெல்லுதல் என்றுதானே அர்த்தப்பட வேண்டும். இங்கு கிள்ளி கலைந்தானே என்றுதானே சொல்லுகின்றார்கள். கிள்ளுவது என்றால் இப்படி கையால கிள்ளுவது என்றுதானே அர்த்தம் என்று ஆட்சேபணி எழுப்பினால் அதற்கும் நாம் பதில் சொல்லலாம். இப்போ நம்ம பொது வழக்கில் சாதாரணமாக நம்ம யதார்த்தமாக பேசிட்டு இருக்கும் பொழுது எப்படின்னா, கிள்ளி போடுற மாதிரி அழிச்சிடுவேன்னு சொல்றா இல்லையா? அப்படின்னா என்ன, ரொம்ப எளிதாக ஒரு காரியத்தை நம்மால் பண்ண முடியும்னா கிள்ளி போட்டுடுவேன் சொல்றா இல்லையா? அந்த நினைவிலே ஆண்டாள் இங்கு சொல்லுகின்றால், பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே என்று அந்த பொல்லாத ராவணனை செருக்களத்திலே வீழ்த்திய அந்த ராமபிரானைத்தான் இங்கு கிள்ளி கலைந்தான் என்று அனுபவித்திருக்கின்றாள் என்று அனுபவிக்கலாம். இது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம், புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே என்று சொல்லுகின்ற பொழுது, கிருஷ்ணனையே பாட வந்த ஆண்டாள் தன்னையே ஒரு ஆட்சியாகவும் தன்னுடைய தோழியர்களை கோபியர்களாகவும் வரித்துக் கொண்டு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே நந்தகோபனுடைய ஊராக நினைத்துக் கொண்டு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கின்ற எம்பெருமானையே நந்தகோபன் திருமாளியாக நினைத்துக் கொண்டு வடபத்திரசாயி அவனுடைய திருக்கோவிலேயே, எம்பெருமானுடைய திருக்கோவிலேயே அந்த நந்தகோபனுடைய திருமாளிகை என்று வரித்துக் கொண்டு ஆண்டாள் பாசுரம் பாடினாள் என்றுதானே பொதுவான அர்த்தம். ஆகவே கண்ணனை நினையாத மனமும் கண்ணனுக்காக உருகாத உள்ளமும் கண்ணனுக்காக உழைக்காத ஆசையும் எதற்கு என்று கீழ்ப்பாசுரங்களிலே ஆண்டாள் நமக்கு காட்டி கிருஷ்ணனுடைய விருத்தாந்தங்களை சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது, கிள்ளி கலைந்தானே என்று சொல்லுவதை எப்படி ராமபிரானிடம் ஒப்பிட்டு கேட்கலாம் என்று கேட்டால் அதற்கும் ஒரு விசேஷமான பதிலை நாம் சொல்லலாம், உணரலாம். அதுதான் உட்பொருளாக சுவாபதேசமாக நாம் அனுபவிக்கின்ற அந்த அனுபவம். பொல்லா அரக்கன் என்பதை கண்ணனுடைய கிருஷ்ணனுடைய தாயாகிய தேவகியையும் அவனுடைய தந்தையாகிய வசுதேவரையும் என்ன பண்ணா, அந்த அரக்கன் கம்சன் சிறையிலே அடைத்து கொடுமைப்படுத்தினான். அவர்கள் பெற்ற 7 குழந்தைகளையும் 6 குழந்தைகளையும் கண்ணெறிந்திலே மாய்த்தான். 7வது குழந்தை விண்ணிலே சென்று அவனுக்கு அசுரரை சொல்லிவிட்டு சென்றது. 8வது குழந்தையாக கிருஷ்ணன் அவதரித்தான் அல்லவா? ஆகவே 8 எழுத்துக்கு உடையவனாகிய அந்த 8வது குழந்தையாகிய ஸ்ரீ கிருஷ்ணன் எட்டாத உயரத்திற்கு சென்றுவிட அந்த பொல்லாத அரக்கனாகிய கம்சன் அந்த கம்சனை மாய்த்த கிருஷ்ணன் என்று நாம் இதை அனுபவித்துக் கொண்டால், புள்ளின்வாய் கீண்டானே என்று சொல்லுவது கிருஷ்ணாவதார காலத்தில் நடந்த கம்சனை மாய்த்த, கம்சனை கொன்ற கிருஷ்ண பகவானை சொல்லுவதாகவும் அதுதான் அர்த்தம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். இப்படி புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை, இங்கு கிள்ளி கலைந்தானை என்றுதானே சொல்லி இருக்கின்றால், அதாவது கீண்டல் என்ற ஒரு சொல்லுக்கு
கீண்டுதல், பிளத்தல், வெட்டுதல், பிரித்தல், இடத்தல் என்றெல்லாம் பலவாறு பொருள் கொள்ளலாம். அப்படி பார்த்தோம் என்றால் ஆழ்வார்கள் பாசுரங்களிலே நாம் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம் என்றால் இந்த இடத்தல், கிழித்தல், பிளத்தல் போன்ற பதங்களை பல பாசுரங்களிலே சொல்லியிருப்பார்கள். ஓரிரண்டு மட்டும் இங்கு விஞ்ஞாபனப்படுகின்றேன். காலதாமதம். பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட என்று பாசுரம் வருகின்றது. பன்றியாய் அன்று பாரகம் கீண்ட என்று பாசுரம் இருக்கின்றது. மாவாய் கீண்ட மணிவண்ணன் வெம்மாவாய் கீண்ட செம்மா கண்ணனே என்று பாசுரம் இருக்கின்றது. சலந்தரன் உடல் கீண்டு. ஆக இந்த கீண்டு என்ற பதத்தை மாய்த்து, கிள்ளி என்றெல்லாம் ஆழ்வார்கள் அனுபவித்ததனால்தான். கிள்ளுதல் என்பது நகத்தினால் கையால் களைதல், வில், அம்பு, கத்தி போன்ற பொருள்களை கொண்டு ஆயுதம் கொண்டு மாய்த்தல் அல்ல என்று நாம் எடுத்துக்கொண்டால், கம்சனை பகவான் கிருஷ்ணன் எப்படி கொன்றான்? ஆயுதம் என்று கொன்றானா, வில்லால் அடித்தானா, அல்லது வாளால் வெட்டினாலா, அல்லது கதையால் தாக்கினானா? இல்லையே. மல்யுத்தம் பண்ணி கையால் அவனை குத்தி அவனை மாய்த்ததனால் கிள்ளை கலைந்தான் இங்கு சொல்லி இருப்பது கம்சனை பற்போரிலே வென்ற அந்த கிருஷ்ணனைத்தான் சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்கலாம். இப்படி 12 மற்றும் 13வது பாசுரங்களிலே ராமனையும் கிருஷ்ணனையும் மாற்றி மாற்றி ஆண்டாள் நாச்சியார் போற்றுவதாக சுவாபதேசம் உணர்ந்து அனுபவித்தால் ஆண்டாள் பாசுரத்தினுடைய ஏற்றம் நமக்கு தெரிய வரும். இப்படி இந்த பாசுரங்களிலே துணை கொண்டு கோபியர்கள் 2 கோஷ்டியாக பிரிந்து ஆண்டாள் சொல்றது ராமனைத்தான், ஆண்டாள் சொல்வது கிருஷ்ணனைத்தான் என்று தங்களுக்குள் வாதம் பண்ணி கொண்டார்களாம். ஆனால் ராமனாலும் சரி, கிருஷ்ணனானாலும் சரி, அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் தானே அந்த 2 அவதாரங்களும். ஆகவே ஆண்டாள் நாச்சியார் ராமனையும் சொல்வதாக, கிருஷ்ணனையும் நினைப்பதாக பாசுரத்தை அமைத்திருக்கின்றாள் என்று நாம் அனுபவிப்போம். புல்லின் வாய்க்கீண்டானே கொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் என்று சொல்லுகின்றாள். ராமனையும் கிருஷ்ணனையும் போற்றும் விதமாக. இதுதான் உள்ளர்த்தம், சுவாபதேசம் என்று நாம் உணர வேண்டும். இப்போ ராமனை சொல்லிட்டோம், கிருஷ்ணனை சொல்லிட்டோம். நாம் இப்போ நரசிம்ம சன்னதியில் தானே உட்கார்ந்துருக்கோம். அதனால கிள்ளி கலைந்தான் என்பது நரசிம்மனைத்தான் ஆண்டாள் சொன்னால் என்றும் அனுபவிக்கலாம். அதுக்கும் ஒரு வியாக்கியானம் பண்ணுவோம். புல்லின் வாய் கீண்டானை என்று நரசிம்மனை சொன்னால் என்பதற்கு காரணம், இரணியனை தன் நகங்களால் கிழித்தான் அல்லவா நரசிம்ம பெருமான். ஆகவே கிள்ளி கலைந்தானே, கிள்ளுவது என்பது நகங்களால் கிள்ளுவது. ஆகவே கிள்ளி கலைந்தானே என்பது நரசிம்ம பெருமாளைத்தான் கோதா பிராட்டி தன் மனதிலே நினைத்து சொல்லி இருக்கின்றாள் என்று அனுபவிப்பதும் ஒரு அனுபவம். ஏனென்றால் நரசிம்ம அவதாரம் பற்றி சொல்ல வந்த ஆழ்வார்கள், அதாவது இந்த கோதா பிராட்டியினுடைய தகப்பனாக ஒரு பாசுரத்திலே பெரியாழ்வார் என்ன சொல்றார்? அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழைத்தவனே பந்தனே தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே சொல்லியிருக்கார் இல்லையா? ஆகவே தன் தகப்பனார் போற்றிய அந்த நரசிம்மனுடைய அவதாரத்தை கிள்ளி கலைந்தானை என்று இந்த பாசுரத்திலே நினைத்து ஆண்டாள் பாண்டியிருப்பாள் என்று நினைப்பதும் ஒரு ரசமான அனுபவம். கிள்ளி கலைந்தான் என்பதற்கு பெரியாழ்வார் திருமொழியிலிருந்து இன்னொரு பாசுரம் அணிவிப்போம். அளந்திட்ட தோடை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாளுருகிச் சிங்க உருவாய் உளம் தொட்ட இரணியன் ஒன் மார்வம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய்முளை உண்டானே சப்பாணி என்று ஆழ்வார் பாசுரம். கைகளால் பிளந்திட்ட மார்பத்தை கைகளால் பிளந்திட்ட இரணியன் மார்பத்தை கையால் பிளந்துவிட்ட என்று ஆண்டாள் அருளி பெரியாழ்வார் அனுபவித்தபடி எம்பெருமான் நரசிம்மனுடைய அவதாரத்திலே இரணியனை தன் நகங்களாலேயே கீறி கலைந்ததனால், கிள்ளி கலைந்ததனால் இந்த பாசுரத்திலே கிள்ளி கலந்தானை என்று ஆண்டாள் நாச்சியார் நரசிம்மனை நினைத்துத்தான் சொல்லியிருக்கின்றாள் என்றும் சுவாபதேசம் கொள்ளலாம். இதைத்தான் தசாவதார ஸ்தோத்திரத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் இந்த நரசிம்ம அவதாரத்தினுடைய பெருமையை சொல்லுகின்ற பொழுது, பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமக்ஷணம் பாணிஜைஹி அவ்யாத்ரீ நிஜகந்திய குண்டமகிமா வைகுண்ட கண்டீரவஹா என்று சொல்லியிருப்பார். க்ஷணம் பாணிஜைஹி என்ற வார்த்தையை
சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் பிரயோகம் பண்ணியிருப்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். க்ஷணம் பாணிஜைன்னா அந்த அவதாரம் தோன்றிய அந்த க்ஷணத்திலே தோன்றிய புதிய நகம். அது ஏற்கனவே பகவான் ஒரு நகத்தெல்லாம் தங்கிட்ட வச்சுட்டு அந்த இடத்துல வரலையா, அந்த க்ஷணத்திலே தோன்றினார் அல்லவா. ஆகவே அந்த க்ஷணம் பாணிஜைன்ட்டு சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அனுபவித்தது நிருசிம்மாவதாரத்தை நகங்களினால் நிருசிம்மன் இரணியனை கிள்ளி களைந்த வைபவத்தை தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே கிள்ளி களைந்தானை என்று சொல்லி இருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்கலாம். இந்த நரசிம்மாவத அவதாரத்தினுடைய பெருமையை சொல்லுவதற்கு கம்பனை எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று யுத்தகாண்டத்திலே கம்பன் நரசிம்மாவதாரத்தை போற்றி பாடி தனியாகவே ஏற்றியிருக்கின்றான் என்று பாசுரங்களை அனுபவிக்கின்றோம். நரசிம்மனை ஸ்துதி பண்ண பாசுரங்கள் இருப்பதை அனுபவிக்கின்றோம். அதையெல்லாம் இங்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் ஆசை இருந்தாலும் காலம் கருதி சீக்கிரம் முடிக்கணும்னு ஒரு உத்தரவு பின்னாலிருந்து வந்ததனால சீக்கிரமா முடிக்கிறதுக்காக அந்த கம்பன் பாசுரங்களை இங்கு சொல்லவில்லை. அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாளுகிற் சிங்க உருவாய் உலம் தொட்ட இரணியன் ஒன்மார்வகம் பிளந்திட்ட கைகளால் என்று ஆழ்வார் அனுபவித்தபடி இரணியனை தன் நகங்களால் கிள்ளி கலைந்த அந்த நரசிம்ம பெருமானைத்தான் ஆண்டாள் சொல்லுகின்றாள் என்று ஏற்கனவே அனுபவித்தோம் அல்லவா. அதற்கு இன்னொரு பிரமாணமும் சொல்லுகின்றேன். இந்த பிரகலாத வரதனாகிய நரசிம்மனைத்தான் ஆண்டாள் சொன்னாள் என்பதற்கு காரணம் ஆண்டாள் நாச்சியாருடைய இன்னொரு பாசுரத்தை எடுத்து நாம் அனுபவிப்போம். ஆண்டாள் நாச்சியார் நரசிம்மன் மீது அலாதி பிரீத்தி கொண்டதனால்தான் இளம் சிங்கமே என்று முதல் பாசுரத்திலே எம்பெருமானை அழைக்கின்றார். எப்படி அழைத்தா முதல் பாசுரத்தில் யசோதை இளஞ்சிங்கம் என்று கண்ணனை இளம் சிங்கம் என்று சொன்னார் அல்லவா. ஆகவே நிருசிம்மனை மனதில் நிறுத்தித்தான் அந்த நிருசிம்மன் தான் இங்கு கிருஷ்ணன் என்று அவள் உள்ளுரை பொருளாக சொன்னாள் என்று அழைக்கலாம். அதே போன்று பின்னால் வரப்போகின்ற 23வது பாசுரத்திலே மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என்று சொல்லியிருப்பார். ஆகவே சிங்கப்பெருமானுடைய பெருமையை எப்பொழுதும் தன் மனதிலே நிறுத்தினவள் ஆண்டாள் என்பதனால்தான் கிள்ளி கலைந்தானை என்ற அவருடைய பாசுர வரிகளிலே நிருசிம்மப் பெருமானைத்தான் அனுபவித்திருக்கின்றாள் என்று சொல்லலாம். இதற்கு இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானியே தனக்கு மணாளனாக கொள்ள வேண்டும் என்று கனவு கண்டாள் அல்லவா. நாச்சியார் திருமொழியிலே வாரணமாயிரம் என்று பாசுரம் அருளி இருக்கின்றார்களா. அதிலே என்ன சொல்லுகின்றார்? அச்சுதன் அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கணாக்கண்டேன் தொழினான் என்ற அந்த நரசிம்ம பெருமான் தான் தனக்கு கைபிடிக்க போறான்னு சொல்லியிருக்காள் அல்லவா. ஆகவே நிருசிம்மனை நினைத்துத்தான் கிள்ளி கலைந்தானை என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லியிருக்கின்றாள் என்று அனுபவிப்பது பொருத்தமானது. அதே போன்று பெரியாழ்வார் திருமொழியிலே பல பாசுரங்களை நாம் அனுபவிக்கலாம். காலம் இல்லாததனால் அதை இங்கு சொல்லவில்லை. ஆனால் ராகவ சிம்மமாகவும் ராமனாகவும் இந்த கிள்ளி கலைந்தானை என்பதை நாம் அனுபவிக்கலாம் என்பதற்கு இந்த ராவணனால் மாய்க்கப்பட்ட அந்த ராவணனுடைய பூர்வ ஜென்மத்தை நினைத்து பார்க்க வேண்டும். நேற்று நான் சொன்னேன் இல்லையா, ஜெய விஜயர்கள் 3 பிறவிகளிலே வந்தார்கள் என்று. அப்படி முன் பிறவியிலே இரணியனாக வந்த பொழுது நரசிம்ம பெருமான் அவனை மாய்த்ததனால் அடுத்த பிறவியிலே அந்த இரணியன் ராவணனாக வந்தது ராவணால் மாய்க்கப்பட்டதனால் இங்கு ராமனால் மாய்க்கப்பட்டதனால் ராமபிரான் தான் கிள்ளி கலைந்தான் எடுத்துக்கொள்ளலாம். நிருசிம்மனால் மாய்க்கப்பட்ட அந்த இரணியகசுவை நினைத்துக் கொண்டால் கிருஷ்ணன் தான் கிள்ளி கலைந்தான் என்று அனுபவிக்கலாம். இப்படி ராமனும் சரி கிருஷ்ணனும் சரி கிள்ளி கலைந்தான் என்பதற்கு உதாரண புருஷர்களாக ஆண்டாள் சொல்லி இருக்கின்றாள் என்றுதான் நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் வால்மீகி ராமாயணத்திலே யுத்தகாண்டத்திலே ஒரு ஸ்லோகத்திலே ராமன் சொல்லுவான். எப்போன்னா இந்த விபீஷ்ண சரணாகதி. விபீஷன் வானத்தில் இருந்து கொண்டு ராமனுடைய உத்தரவு கேட்டுக்கொண்டு அவனிடம் சரணாகதி பண்ண வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றான். ராமனை சுற்றி இருந்த சுக்ரீவாதிகள் போன்ற அவனுடைய சுற்றத்தார் இவன் ராவணனுடைய தம்பி, அவனுடைய ஒற்றனாக இங்கு வந்திருப்பான், இவனை நம் சத்சங்கத்திலே சேர்த்துக்கொள்ளக்கூடாது என்று ஆட்சேபனை பண்ணினார்கள். அப்பொழுது ராமபிரான் சொன்ன வாக்காக வால்மீகி பகவான் அருளியுள்ள அந்த ராமாயண ஸ்லோகத்தை இங்கு நான் விஞ்ஞாபனம் பண்ணுகின்றேன்.
பிசாசான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யாம் சைவ ராட்சசான் அங்குல்யக்ரேணதான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரஹா என்பது வால்மீகி ராமாயண ஸ்லோகம். அதாவது அவன் யாராக வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அவன் பிசாசா இருக்கட்டும், தானவானாக இருக்கட்டும், யக்ஷனாக இருக்கட்டும், அல்லது ராட்சசனாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் சொன்னது போன்று அந்த ராவணனுடைய ஒற்றனாகவும் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்னிடம் போர் புரியவென்று வந்துவிட்டால் என்னிடம் நகத்தால் அவர்களை கிள்ளி கலைந்து விடுவேன் என்று இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றார். கிள்ளி கலைந்தானே என்பது ஆகவே ராமனே சொன்ன வாக்கின்படி ராமாயண ஸ்லோகத்தை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் இங்கு ராகவ சிம்மமாக ராமனை சொல்லுகின்றாள் என்று அனுபவிக்கலாம். ஆகவேதான் ராகவ சிம்மமான நரசிம்மனே மனத்துக்கினியான் என்று அனுபவிக்கலாம், ராகவ சிம்மனாக ராமனே மனத்துக்கினியான் என்று அனுபவிக்கலாம், கண்ணுக்கு இனியவனான கிருஷ்ணனே கிள்ளி கலைந்தான் என்றும் அனுபவிக்கலாம் என்று இப்படி ஆண்டால் ஒரு பாசுர வரியிலேயே எப்படி வேண்டுமானாலும் அனுபவிக்கின்ற அவரவர் ஞானத்துக்கு ஏற்ப அனுபவிக்கின்ற ஒரு பெருமையை கொடுத்திருப்பதுதான் ஆண்டாள் பாசுரத்தினுடைய ஏற்றம் என்று அனுபவிக்க வேண்டும். அடுத்தது இந்த கிள்ளி கலைந்தானே இந்த புராண கதையெல்லாம் விட்டுடும். கிள்ளி கலைந்தானே என்று சொல்லுவது நம் சதாச்சாரியர்களைத்தான் நினைத்து சொல்லி இருக்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். தன்னுடைய ஆச்சாரியனாகிய பெரியாழ்வாரை நினைத்து சொல்லி இருக்கின்றாள் என்று நினைக்கலாம். ஆச்சாரியன் என்ன பண்ணுவார்? தன்னுடைய சிஷ்யன்ட்டு இருக்கிற மனத்தில் இருக்கின்ற அகங்காரங்களை கிள்ளி கலைந்து விட்டு அங்கு இருக்கின்ற ரஜோகுணத்தையும் தபோகுணத்தையும் நீக்கிவிட்டு சத்வகுணம் நிறையும்படி எம்பெருமானை சிந்திக்க வைப்பார் அல்லவா ஆச்சாரியன். ஆகவே இந்த ரசோகுணங்களையும் தபோகுணங்களையும் கிள்ளி கலைகின்ற ஞானம் மிக்க ஆச்சாரியர்களைத்தான் கிள்ளி கலைந்தான் என்று ஆண்டாள் சொல்லி இருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி இதற்கு ஒரு பிரமாணம் வேண்டும் என்று கேட்டால் ஈஸ்வர சம்ஹிதையிலே ஒரு ஸ்லோகம் சொல்லுகின்றேன். தச இந்திரியானனம் கோரம் யோமனோ ரஜனீச்சரம் விவேக சரஜாலேன சமம் நயதி யோகினாம். அதாவது 10 இந்திரியங்களாகிய 10 முகங்களை உடைய பயங்கரமாகிய நம் மனம் என்னும் அரக்கனை விவேகம் என்ற அன்பு கற்றைகளால் அடக்க வேண்டும் என்று நமக்கு காட்டிக் கொடுப்பவர்கள் நமது சதாச்சாரியர்கள் என்று ஈஸ்வர சம்ஹிதையிலே சொன்ன ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டு ஆச்சாரியர்களைத்தான் இந்த பாசுரத்திலே கிள்ளி கலைந்தான் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லி இருக்கின்றாள் என்று அனுபவிக்கலாம். இந்த அனுபவத்தை நமக்கு காட்டிக் கொடுத்ததும் நமது ஆச்சாரியனாகிய சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் தான். ரகசியத்திரய சாரத்திலே சுவாமி அபயப்பிரதான சாரத்தை சொல்லுகின்ற பொழுது 7வது அதிகாரத்திலே பரதர்ம நிர்ணயம் என்று வர்ணிக்கின்ற பொழுது இந்த ஈஸ்வர சம்ஹிதையினுடைய ஸ்லோகத்தை மேற்கோளிட்டு ஆச்சாரிய புருஷர்களுடைய மேன்மையை சொல்லுவார். ஆகவே ஆச்சாரியனை காட்டிக் கொடுக்கின்றார். நமது அகங்காரங்களை போக்குகின்ற கிள்ளி கலைகின்ற அந்த ஞானம் மிக்க ஆச்சாரியர்கள்தான் கிள்ளி கலைந்தானை என்று நாம் அனுபவிக்கலாம். இப்படி எத்தனை வித அனுபவத்தை ஆண்டால் 1-2 சொற்களிலே எடுத்துச் சொல்லியிருக்கின்றாள் என்று அனுபவித்தோம் என்றால் அதுதான் வேதம் அனைத்துக்கும் வித்தான கோதை தமிழ் என்று அனுபவிக்கலாம். அடுத்து பாசுர வரியை கவனிப்போம். கிள்ளி கலைந்தானை கித்தமை பாடிப்போய் என்றெல்லாம் சொல்லிட்டு போய் போதரிக்கணினாய் என்று சொல்லுகின்றார், பாவைக்களம் புக்கார் என்று சொல்லியிருக்கின்றார், கள்ளம் தவிர்த்து என்று சொல்லியிருக்கின்றார். இந்த 3 வெவ்வேறு நிலைகளை சொல்லுகின்ற பொழுது கிள்ளி கலைந்தானே என்ற சொற்களுடன் இதை போதரிக்கணினாய் என்பதை அன்வைத்து பார்க்க வேண்டும். கிள்ளி கலைந்தானே என்பதை பாவைக்களம் புக்கார் என்ற சொற்களுடன் அன்வயிக்க வேண்டும். கள்ளம் தவிர்த்து என்பதையும் அதே போல கிள்ளி கலைந்தானே என்ற சொற்களுடன் அன்வயித்து பார்த்தோம் என்றால் ஆண்டாள் எப்படியெல்லாம் நமக்கு அனுபவத்தை கொடுக்கின்றாள் என்பதை உணரலாம். தன்னுடைய ஞான அனுஷ்டானங்களினால் இந்திரியங்களை வெல்வது எப்படி என்று நமக்கு முறைப்படுத்தி வழிப்படுத்தி நெறிப்படுத்துகின்ற ஆச்சாரிய புருஷர்களைத்தான் கிள்ளி கலைந்தவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அத்தகைய ஆச்சாரிய புருஷர்கள் இருக்கின்ற அந்த இடத்திற்கு பாவைக்களத்திற்கு செல்வோம் வாருங்கள் என்று சிஷ்யர்களை அழைப்பதாக
இந்த பாசுரத்தை அனுபவிக்கலாம். போதரிக்கண்ணினாய் என்ற வார்த்தைகளிலே போது என்றால் காலத்தை குறிப்பிடுகின்றது. போது ஆயிடுத்தே, நாழி ஆயிடுத்துன்னு சொல்றத போது போயிடுத்தேன்னு சொல்றோம் இல்லையா பொதுவா. ஆக போது என்பது காலத்தை குறிக்கின்ற சொல். ஹரணம் என்ற சொல் உண்மை உரைத்தல் என்ற அர்த்தத்தை உடையது. ஆகவே போதரி, போது அரி என்று பிரித்து பார்த்தோம் என்றால் உண்மை பொருளை உரைக்கின்ற காலம் இது, அதுதான் போதரி. உண்மை பொருள் உரைக்கின்ற காலம் நான் எம்பெருமானுடைய திருநாமங்களை சேவித்துக் கொண்டு அவனுடைய ஆலயங்களுக்கு சென்று அவனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து பாவைக்காலம் செல்ல வேண்டும் என்று சொல்லுவதாகவும் அனுபவிக்கலாம். ஆகவே போதரிக்கண்ணினாய் என்ற சொற்களுக்கு தகுந்த ஆச்சாரியனை நாடி அவர் சொல்கின்ற ஞான உபதேசங்களை பெற வேண்டும் என்று ஆண்டாள் சொல்லியிருக்கின்றாள் என்றும் அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம். கள்ளம் தவிர்த்து என்று ஆண்டாள் என்ற பாசுரத்திலே சொல்லுகின்றாள். கள்ளம்னா என்ன? பொதுவாக கள்ளம்னா பொய்ன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கள்ளமாயன்னு சொல்லுவோம், கள்ளம் பண்ணாதேன்னு சொல்லுவோம். இப்படி கள்ளம் என்பது பொய், பொய், வஞ்சகம், ஏமாற்றுதல் என்று பலவாறாக அர்த்தம் சொல்லலாம். இந்த கள்ளம் என்ற வார்த்தைக்கு வஞ்சகமாக நடத்தல் என்ற பொருள்பட கள்ளம் தவிர்த்து என்று நாம் பார்த்தோம் என்றால் வேதங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் முரணாக அல்லது வேத பொருட்களையும் சாஸ்திர பொருட்களையும் தம் மனம் போன போக்கின்படி தவறான அர்த்தத்தை பிரவர்த்திப்பவர்களை கண்டு அவர்களை ஒதுக்க வேண்டும். கள்ளம் தவிர வஞ்சனையாக சொல்பவர்களை விலக்கிவிடு, பொய் உபதேசம் செய்பவர்களை விலக்கிவிடு என்று ஆண்டாள் சொல்லுவதாகவும் நாம் அனுபவிக்க வேண்டும். இதற்கு ஒரு உதாரணம். பிரகஸ்பதி என்ற குரு, அவர் சார்வாக மதம் என்ற ஒரு நாஸ்திக மதத்தை முதல் தொடங்கினவர் பிரகஸ்பதி தான். நாஸ்திக மதத்தை தொடங்கினவர் பிரகஸ்பதி, தேவகுருவான அவர் எப்படி தேவகுருவானார் பின்னால் சொல்றேன். பிரகஸ்பதி சார்வாக மதம் என்ற ஒரு மதத்தை ஸ்தாபித்தார். இந்த நம்ம சம்பிரதாயம்லாம் சொல்ற பொழுது இந்த உடல், ஆத்மா, பரமபதம், எம்பெருமான்றதெல்லாம் கிடையாது. நமக்கு இந்த உடல்ல பிறந்தோம், இந்த உடலை வளர்ப்போம், நன்றாக சாப்பிடுவோம், அனுபவிப்போம், போயிடுவோம். அதுதான் சார்வாக மதம். கடன் வாங்கியாவது நெய் குடித்து உடலை வளர்க்க வேண்டும் என்ற தத்துவத்தை உடையது சார்வாக மதம். ஆகவே இத்தகைய மதத்தை ஏற்படுத்தி இது போன்ற ஒரு சிந்தனையை வளர்த்தி மெய்யது பொய்யது என்று தெரியாமல் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருந்த அந்த பிரகஸ்பதியை தடுத்து ஆட்கொண்டு போவான் போகின்னாரே போகாமல் காத்துன்னு அனுபவிச்சோம் இல்லையா. அப்படி எம்பெருமான் தடுத்து ஆட்கொண்டு வேத முதல்வனாகிய அந்த ஹயக்ரீவ பெருமாள் அவருக்கு ஞானத்தை உணர்த்தி அவருடைய சம்சயத்தை போக்கி, அதாவது சந்தேகங்களை எல்லாம் போக்கி, நீ உபதேசம் பண்ணின சார்வாக மதம் என்பது பொய் என்பதை அவனுக்கு நிரூபித்து அவரை நல்லடக்கலமாய் கொண்டு அவருக்கு நல்லுபதேசம் செய்து தேவகுருவாக்கினார். ஆகவே குரு பிரகஸ்பதி எப்படி தேவகுருவானார்னு இதெல்லாம் தெரியுதல்லவா. அதைத்தான் சுவாமி தேசிகன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே இந்த சரித்தத்தை இந்த சரிதம் ஒரு 2-3 சொற்களிலே சொல்லியிருப்பார். விதக்ஷடோலாம் யவதோய சத்வே பிரகஸ்பதிம் வர்த்தயசேயதஸ்துவம் என்று பிரகஸ்பதியை தடுத்து ஆட்கொண்டு அவனுக்கு நல்லுபதேசம் சொல்லி அவனை வேதமார்க்கத்திலே திருப்பி தேவகுருவாக மாற்றியவர் எம்பெருமான் ஹயக்ரீவன் என்று நம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் சொல்வதை நாம் உணர வேண்டும். ஆகவே கண்ணால் பார்ப்பதே மெய், உடல் மட்டும்தான் மெய், உடல் மட்டும்தான் பிரதானம் என்று பொய் பிரச்சாரம் செய்த சார்வக மதத்தை கள்ளம் என்று ஆண்டாள் குறிப்பிட்டால் கள்ளம் தவிர்த்து இதுபோன்று பொய் பிரச்சாரத்தை சொல்லுகின்ற குருமார்களை தவிர்த்துவிட்டு நல்லுபதேசம் பெறுவதற்கு நல்ல ஆச்சாரியனை நாட வேண்டும் என்பதைத்தான் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர். எங்கு கலக்கணும்? பாவைக்களம் கலந்துக்கணும். பாவைக்களம் என்பது ஆச்சாரியர்களுடைய திருமுற்றம் என்று ஆண்டாள் சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்கலாம். இப்படி இதையே பகவத்கீதையிலே வழக்கம் போல் எம்பெருமான் சொன்ன ஒரு ஸ்லோகத்தையும் இங்கு எடுத்து காட்டுகின்றேன். அஜ்ஞஸ்சா ஸ்ரத்த ததானம் நஸ்ய சம்சயாத்மா வினஸ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மனாஹா. இதுல பகவான் என்ன சொல்றாருன்னா, உண்மை எது, பொய் எது, ஆத்மா எது, அனாத்மா எது என்று
பகுத்தறிந்து தெரிந்து கொள்கின்ற சக்தி இல்லாமையால் தான் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று முடிவுக்கு வரும் நிலையை தெரியாமல் தான் எதை பார்த்தாலும் சந்தேகம், எதுக்கு பார்த்தாலும் இது இப்படி இருக்காதுன்னு ஒரு பொய்யுரை என்று வஞ்சகமாக சொல்பவர்களை ஒதுக்க வேண்டும். அவர்களால் என்னை அறிய முடியாது என்று பகவான் சொன்னதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே கள்ளம் தவிர்த்து என்று பகவத்கீதையிலே ஆண்டாள் சொல்லுகின்றாள் என்று அனுபவிப்பது ஒரு அழகான அனுபவமாக இருக்கும். சுவாமி தேசிகன் பரமபத பங்கம் என்று ஒரு பிரபந்தம் சொல்லியிருக்கார். மற்ற மதங்கள் எப்படி பொய்யானவை, கள்ளம் தவிர் என்பதற்கு அதையும் சொல்லுகின்றேன். அதில் 12, 13வது பாசுரங்களிலே இந்த சார்வாக மதம் உடலே பிரதானம் என்று பிரகஸ்பதி ஆதியில் பிரவித்த மதம் எப்படி தப்பு என்று சொல்லியிருப்பார். அதற்கு ஒரு பாசுரம் மட்டும் சொல்றேன் காலம் இல்லாததுனால. கண்டது மெய்யனில் காணும் மறையில் அறிவு கொண்டோம், கண்டது அலாது இலதெனில் கண்டிலம் குற்றம் இதில், கண்டது போல் மறை காட்டுவதும் கண்டது ஒத்ததனால் உண்டது கேட்கும் உலகாயதர் என்று மீறுவதே என்று கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் என்று பிற மதத்தை கண்டனம் பண்ணின நமது ஆச்சாரிய சார்பவனுடைய அந்த ஒரு பாசுர வரிகளை மனதிலே கொண்டு அனுபவித்தோம் என்றால், ஆண்டாள் நாச்சியார் இங்கு கள்ளம் தவிர்த்து என்று சொல்லுவது வஞ்சனையாக பொய் பிரச்சாரம் சொல்லி வேதத்திற்கு முரணாக சாஸ்திரங்களுக்கு முரணாக தவறாக சொல்லுகின்ற குருமார்களை தவிர்த்து நல்லுபதேசம் செய்து நம்மை எம்பெருமானிடம் அழைத்துச் செல்கின்ற ஞானோபதேசத்தை கொடுக்கின்ற நல்ல ஆச்சாரியர்களை நாம் அணுக வேண்டும், அவர்களுடைய முற்றம் புக வேண்டும் என்பதைத்தான் கள்ளம் தவிர்த்து முற்றம் புகுந்து என்ற பாசுர வரிகளிலே புகுத்தி போதனைக்கண்ணினாய் போது அறியின் பிரிச்சு நாம் அனுபவிச்சோம் இல்லையா? அப்படி எம்பெருமானுக்கு சரணாகதி பண்ண வேண்டும் என்ற பகுத்தறிவை நம்மில் புகுத்திய அந்த ஞானப்பிரான்களாகிய நம் சதாச்சாரியர்களை நினைத்து சொல்லியிருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்கலாம். ஆகவே இப்படிப்பட்ட கள்ளத்தை நாம் தவிர்த்து விட்டோம் என்றால் என்ன பண்ணுவோம்? கீர்த்திமே பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கால் எம்பெருமானுடைய கீர்த்தனையை பாடிக்கொண்டிருப்போம். எல்லோரும் கீர்த்தனை பாடிக்கொண்டு நோன்பு நோக்க பாவைக்களம் போய்விட்டார்கள் என்பது ஒரு அர்த்தம். கீர்த்திமை பாடிப்போய் பாவைக்களம் புக்கார் என்பது பிள்ளைகள் என்று சொல்லுவது சிஷ்யர்கள் எல்லாரும் நல்ல சத்புருஷராக இருக்கின்ற ஞானவான்களாக இருக்கின்ற ஆச்சாரியர்களை சென்று அவர்கள் திருமுற்றம் சேர்ந்து நல்லுபதேசங்களை பெறுவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்று ஒரு அர்த்தம் அனுபவிக்கலாம். இதைத்தான் நேற்றைய பாசுரத்திலே கடோபனிஷத்திலே ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்காட்டி நாம் அனுபவித்தோம் அல்லவா? அந்த வகையிலே பார்த்தோம் என்றால், இப்போ இந்த பாசுரத்திலே பொல்லா அரக்கன் கிள்ளி கலைந்தான்றதுலாம் அது ராமனாக அனுபவித்தோம், அது கிருஷ்ணனாக அனுபவித்தோம், அது நிருசிம்ம பெருமாளை காட்டுவதாக அனுபவித்தோம் அல்லவா? இப்ப இந்த பொல்லா அரக்கன் நாம் தான் அனுபவிப்போம். நாம் எல்லாருமே பொல்லா அரக்கர்கள். ஏன் நாம் பொல்லா அரக்கர்கள்? இதுக்கு தான் கடோபனிஷத் வாக்கியத்தை இங்க நான் சொல்றேன். நேற்று பார்த்தோம் இல்லையா அந்த கடோபனிஷத் வாக்கியம்? இந்த உடல் ஒரு ரதம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ரதத்தில் பூட்டிய குதிரைகள் தான் இந்திரியங்கள். அந்த இந்திரியங்களை ஓட்டுகின்றது சாரதி தான் ஆத்மா. அந்த ஆத்மாவையும் கட்டுப்படுத்துகின்ற கடிவாளம், குதிரைகளை கட்டுப்படுத்துகின்ற கடிவாளம் மனம் என்று, அந்த கடிவாளம் சரியாக அந்த மனம் செலுத்தவில்லை என்றால் குதிரைகள் தறிக்கட்டு ஓடிவிடும். அதாவது இந்திரியங்கள் தறிக்கட்டு ஓடி இந்த உடல் கண்டதையும் நினைத்து பிறந்தது எம்பெருமானை அனுபவித்து அவன் நாமம் சொல்வதற்குத்தான் என்பதை உணராமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து மடியும் என்பதை உணர்த்துவதைத்தான் இங்கு பொல்லா அரக்கன் என்ற பதங்களிலே நம்மை எம்பெருமானை நினைக்காத மக்களை ஆண்டாள் சொல்லி இருக்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் திருமாலையிலே அழகாக சொல்லியிருப்பார். இந்த கடோபனிஷத் வாக்கியத்தை அழகாக திருமாலையிலே 1வது பாசுரத்திலே தொண்டரடிப்புடி ஆழ்வார் அனுபவித்திருப்பார். ஏன் தொண்டரடிப்புடி ஆழ்வார் இங்க சொல்றேன்னா, இன்னை பாசுரத்திலே துயிலெழுப்புகின்ற ஆழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். காவலிற் புலனை வைத்து கலிதனை கடக்கப் பாய்ந்து நாவலிட்டு ஒழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்று ஆவலிப்பு உடைமை கண்டாய் அரங்கமாநகருளானே என்று திருமாலை பாசுரத்தை ஆரம்பிப்பார் தொண்டரடிப்புடி ஆழ்வார்.
எம்பெருமானுடைய திருநாமத்தை நாத்தெழும்பேர் நாவினா சொல்லுகின்ற வல்லமை எங்களுக்கு வந்துவிட்டதனால் யமபடர்கள் வந்தாலும் அவர்கள் தலை மீது ஏறி மிரிக்கின்ற வல்லமை எங்களுக்கு உண்டு என்று சொன்னார் அல்லவா. அந்த வல்லமை எப்படி வந்தது? பொல்லா அரக்கனாகிய நம் இந்திரியங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டதனால் அந்த வல்லமை வந்தது என்பதை இந்த பாசுரத்தில் பொல்லா அரக்கன் என்பதை நம்முடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தாத மனிதர்கள் என்று எடுத்துக்கொண்டு கிள்ளி கலைந்தானே என்பதற்கு இந்திரியங்களை தன் கட்டுக்குள்ளே கிள்ளி கலைகின்ற நல்ல மனிதர்களை சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்கலாம். இப்படி நமது இந்திரியங்கள் காட்டும் வழிகளிலிருந்து நம்மை நாமே காத்துக்கொள்ளுகின்ற ஞான வழியை காட்டுகின்ற ஆச்சாரியர்களை முன்னிறுத்தி அந்த ஆச்சாரியர்களுடைய திருமுற்றத்திலே சென்று நல்லுபதேசம் பெற வேண்டும் என்று நம்மை ஒரு அரக்கனாக பொல்லா அரக்கனாக காட்டி நம் இந்திரியங்களை கிள்ளி களைய வேண்டும் என்ற பாசுரத்திலே கிள்ளி கலைந்தானே என்ற வார்த்தைகளிலே புகுத்தி ஆண்டாள் நாச்சியார் யதார்த்தமாக நமக்கு நல்லுபதேசம் பண்ணி இருக்கின்றாள் என்றும் நாம் அனுபவிக்கலாம். அடுத்து என்ன சொல்றார்? பொழுது நன்றாக புலர்ந்து விட்டது என்ற அடையாளமாக வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்று சொல்கின்றார். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்றதுக்கு ஒரு சயின்டிபிக் தத்துவம், வானிலை தத்துவத்தை இங்கு ஆண்டாள் பதிவு செய்திருக்கின்றார். வெள்ளி ஆண்டாள் பிறந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு சொல்றோம் இல்லையா. இந்த காலத்திலே சுக்கிரனாகிய வெள்ளி ஒரு பக்கம் தோன்ற அதனுடைய எதிர்பக்கத்தில் வியாழன் என்ற ஜூபிட்டர் மறையும். இது விஞ்ஞானம் சொல்லுகின்ற உண்மை. இதை மெய்ஞானத்திலே சொல்லிவிட்டால் ஆண்டாள் தோன்றிய அந்த காலத்திலே தொலைநோக்கி இருந்ததா? நம்ம இப்போ படிக்கிற மாதிரி மாடர்ன் சயின்ஸ் இருந்ததா? கிடையாது. ஆனால் மெய்ஞானம் மிகுந்திருந்தது. அந்த மெய்ஞானத்திலே அனைத்தையும் உணர்ந்தார்கள் நம் முன்னவர்கள் என்பதை வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்று அந்த காலத்திலே வெள்ளி கீழ் திசையில் உதிக்க மேல் திசையில் வியாழன் மறைகின்ற அந்த விஞ்ஞான உண்மையை மெய்ஞானத்திலே பதிவு செய்து வைத்திருக்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் இதுக்கு விளக்கம் சொல்றேன். பொதுவா சூரியோதயத்திற்கு முன்னால பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம் இல்லையா. இந்த காலத்திலே வெள்ளி முளைப்பதை, வெள்ளி பூமிக்கு கிட்ட வருகின்ற பொழுது அது ஒரு நட்சத்திரம் போல் மின்னுவதை நம் ஊனக்கண்களால் பார்க்க முடியும். ஆகவே பூமிக்கு அருகில் வெள்ளி வரும். அதே சமயத்தில் வியாழன் என்ற ஜூபிட்டர் அதனுடைய வட்டப்பாதையிலே பூமியிலிருந்து வெகு தொலைவுக்கு சென்று விடும் என்பதால் அதை நம்மால் பார்க்க முடியாது. வெள்ளி எழுவதை பார்க்க முடியும், வியாழன் மறைந்து போயிருக்கும் என்பதைத்தான் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லி இருக்கின்றாள் என்று அனுபவிக்கலாம். இப்படிப்பட்ட அதிசயமான நிகழ்வு ஆண்டாள் வாழ்ந்த காலத்திலே நடந்ததை ஆண்டாள் நோன்பு நோற்ற காலத்திலே அது நடந்தது என்று பதிவு செய்து வைத்திருக்கின்றாள். இது போன்ற ஒரு அதிசயமான நிகழ்வு, வானியல் நிகழ்வு, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்குகின்ற நிகழ்வு, அதாவது வெள்ளி என்ற அந்த சுக்கிரன் உதிப்பதும் வியாழன் என்ற குரு மறைவதும் ஆகிய ஒரு வானியல் நிகழ்வு எப்பெல்லாம் நடக்கும்னா, சமீபத்தில் 1/12/2008 நடந்தது. நம்ம எத்தனை பேர் அதை பார்த்துருப்போம்? திருப்பாவையே அனுசந்தானம் பண்றோம். மனசுல டெய்லி கோவிலுக்கு திருப்பாவை சொல்றோம், வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டுன்னு சொல்றோம். ஆனால் 2008 இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்ததை நாம் யாராவது டைரியில் நோட் பண்ணி வச்சிருக்கோமா? விஞ்ஞானிகள் யாராவது நோட் பண்ணி வச்சிருப்பா. இப்படி சாதாரண மக்களாகிய நம்மால் செய்ய முடியாததை வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்று ஆண்டாள் நோன்பு நோற்ற காலத்திலே இது போன்ற ஒரு அரிய நிகழ்வு நடந்தது என்பதை பதிவு செய்து வைத்திருப்பது ஆண்டாளுடைய பெருமை. இதே மாதிரி வானசாஸ்திரத்தில் வியாழனாகிய ஜூபிட்டர், வெள்ளியாகிய வீனஸ் என்ற சுக்கிரன், இது ரெண்டும் ஒரே சமயத்தில் தெரியவே தெரியாது என்பது விஞ்ஞான உண்மை. அது போன்ற நிகழ்வு விடியற்காலையில் கீழ் திசையிலே வெள்ளி எழுந்தால் 10 மாத முடிவிலே மேல் திசையிலும் அதே வெள்ளியை பார்க்க முடியும் என்பதும் விஞ்ஞான உண்மை. இப்படி 2.5 வருட கழித்து மீண்டும் ஒரு முறை கீழ் திசையிலே வெள்ளி தெரியும் என்பதும் விஞ்ஞான உண்மை. இப்படி பார்த்தோம்னா 2008க்கு அப்புறம் 2011 மே மாதம் 11ஆம் தேதி விடியற்காலையிலும், மார்ச் மாதம் 2012 மேல் திசையிலும்
வெள்ளி உதித்திருப்பதை பார்த்திருக்க முடியும். இது நீங்கள் சயின்டிஃபிக்காக போயிட்டு கூகுளில் தேடி பாருங்கள், இந்த உண்மையெல்லாம் கிடைக்கும். இப்படிப்பட்ட உண்மையை தன்னுடைய பாசுரத்திலே வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்று ஆண்டாள் சுருக்கமாக அழகாக சொல்லி இருக்கின்றார். இப்போ இதை ஜோதிட சாஸ்திர நோக்கத்திலேயும் நாம் பார்க்கலாம். நம்ம எல்லாரும் வந்து நவ கிரகங்களையும் வச்சுட்டு தானே ஜோசியம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜோசியத்திலையும் அதை நாம பார்க்கலாம். ஆண்டாள் நோன்பு நோற்ற அந்த மார்கழி ஆகிய அந்த சமயத்திலே வெள்ளியாகிய சுக்கிரன் விருச்சிக ராசியிலே இருந்திருக்க வேண்டும். உஷற்காலத்திலே சூரியன் எந்த ராசியில் உதிக்கின்றதோ அதுதான் அந்த மாசம்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஜோசியத்தில். அப்போ வெள்ளி எழுந்து என்று ஆண்டாள் சொல்லியிருப்பதனால் ஆண்டாள் நோன்பு நோற்ற அந்த மார்கழியில் விருச்சிக ராசியிலே வெள்ளி முளைத்திருக்க வேண்டும். ஜோதிட சாஸ்திரப்படி அடிவானத்திலே எந்த ராசி உதயமாகின்றதோ அதற்கு 7வது ராசியிலே அதாவது மேற்கு வானத்தில் எதிர்ப்புறத்திலே மெல்ல மெல்ல மறைய வேண்டும். எது மறையணும்னா விருச்சிக ராசிக்கு 7வது ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசியிலே வியாழனாகிய குரு மறைய வேண்டும். இது ஜோதிஷ சாஸ்திரம். ஆகவே வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டுனா விருச்சிகத்தில் வெள்ளி எழுகின்ற பொழுது விருச்சிகத்திலிருந்து 7வது மேஷராசியில குரு மறைந்து போய்விடுவார் என்பது ஜோசியம் சொல்லுகின்ற உண்மை. இப்படிப்பட்ட உண்மையும் ஆண்டாள் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்று பாசுர வழியிலே பதிவு பண்ணி இருக்கின்றார். அப்புறம் ரிஷப ராசியிலே வியாழன் மறைந்து அடுத்து மிதுன ராசிக்கு சந்திரன் இருக்கும். அப்படி சந்திரன் இருக்கின்ற கிரக அமைப்பு வந்துவிட்டால் ரிஷப ராசியிலே குரு இருந்து அதுக்கு அடுத்த மிதுன ராசியிலே சந்திரன் இருந்து கீழே விருச்சிக ராசியிலே 7வது இடத்துல கீழ்ப்பக்கம் 7வது இடத்துல வந்து இங்கே வெள்ளி இருந்தால் சுக்கிரன் இருந்தால் மழை பொய்த்துவிடும். இது ஜோசியம் சொல்றது. இம்மிசையர் குருவிற்கு 7ல் சுக்கிரனும் வந்துவிட்டால் மாறி பொய்யாதாம் என்பது. மாறி பொய்யாதாம்னா மாறி பொய்த்துவிடும், பஞ்சம் வந்துவிடும் என்பது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்ற உண்மை. இந்த உண்மை வந்து ஆண்டாள் நோன்பு நோற்ற காலத்தில் வந்தது. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. கீழே விருச்சிகத்தில் வெள்ளி இருக்க, மேலே 7வது இடத்துல குரு இருக்க, அதுக்கு அடுத்த வந்து மிதுனத்தில் சந்திரன் வருகின்ற பொழுது பஞ்சம் ஏற்பட்டது. ஆண்டாளை ஏன் நோன்பு நோக்க சொன்னார்கள்? அங்கு பஞ்சம் வந்துவிட்டது. ஆகையினால் காத்தியாயினி விரதம் இருந்து நீ நோன்பு நோற்று மழை பெய்ய அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று தானே நோன்பு நோற்றாள் ஆண்டாள். ஆயர்கள் அப்படித்தானே அவளை கேட்டுட்டா நம்ம புராணத்தில் படிக்கிறோம். ஆகவே வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்பதில் ஆண்டாள் ஒரு அருமையான ஜோசிய தத்துவத்தையும் சொல்லி அவள் வாழ்ந்த காலத்திலே இது போன்ற பஞ்சம் ஏற்படுவதற்கு காரணம் கிரக அமைப்புகள் இப்படி இருந்தன என்பதை வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்று சொல்லி இருக்கின்றார். இப்படிப்பட்ட அபூர்வமான நிகழ்வு மார்கழி மாதத்தில் சுக்கிரன் விருச்சிக ராசியிலே வந்திருக்கும். அப்பொழுது 12வது அந்த நிகழ்வு 12 வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது 12 மல்டிபிள்ஸ் 12 12 12 எத்தனை 12 ஆகும்னு நமக்கு தெரியாது. அது எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அப்படி 12 மல்டிபிள் பெருக்கத்திலே வருகின்ற ஆண்டு கணக்கிலே ஏற்படலாம். ஆகவே இந்த விஞ்ஞான உண்மையை ஆண்டாள் அன்றே பதிவு செய்தால் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்று நாம் அனுபவிக்கலாம். அடுத்த வார்த்தையும் நாம் அதுக்கு வந்து ஒரு கூடுதல் பிரமாணமாக எடுத்துக்கலாம். புல்லும் சிலம்பினகான்னு சொல்லியிருக்கா இல்லையா? புல்லும் சிலம்பினகான் போதரைக்கண்ணினான் பாசுர வரையும் சொல்லியிருக்கா இல்லையா? சாதாரணமாக இப்போ நம்ம யதார்த்தமாக நீங்கள் பார்க்கணும், நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஒரு கிரகண காலத்தில் என்ன பண்ணும், பட்சிகள்லாம் இறக்கையை அடிச்சுக்கும். நமக்கு தெரியறதுக்கு முன்ன கிரகண காலத்திலே வானிலை மாற்றங்களை பட்சிகளும் மிருகங்களும் உணர்ந்துவிடும். ஒரு பூகம்பம் வரப்போறதுன்னா மாடு பசு போன்ற மிருகங்கள் ஈ எறும்பு போன்றதெல்லாம் அந்த இடத்துல இருந்து அப்பால ஓடி போய்டும் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ புல்லும் சிலம்பினான் பறவைகள் ரெக்கைகளை அடித்து கொண்டன என்றால் அந்த விருச்சிக ராசியிலே கீழே சுக்கிரனும் மேலே ரிஷப ராசியிலே குருவும் இருந்த அந்த வானிலை மாற்றத்தினால் அந்த வானிலை நிகழ்வு பட்சிகளை தாக்க அவைகள் ரெக்கைகளை அடித்துக் கொண்டன என்ற விஞ்ஞான உண்மையை இங்கு ஆண்டாள் பதிவு செய்திருக்கின்றார். இப்படி வானிலை நிகழ்வையும் தன் பாசுரத்திலே உள்புகுத்தி அனுபவிக்கக்கூடிய ஞானத்தை உடையவள் ஆண்டாள் என்பதால் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். போதரி கண்ணினாய் என்பது போது அரி கண்ணினாய் என்று
பிரித்தோம் என்றால் போது என்பது மலர், அரி என்பது வண்டு. ஒரு புஷ்பம் நன்னா விகசிச்சிருந்ததுன்னா, பூத்திருந்ததுன்னா வண்டு அதை சுற்றி சுற்றி வரும் இல்லையா? அது போன்று மலர்ந்த கண்களை உடைய பெண்ணே, அந்த மலர்ந்த கண்ணின் உள்ளே கருவண்டு போல் உன் கருவிழிகள் இருக்கின்றனவே என்று எவ்வளவு அழகாக ஒரு இலக்கியமா ஒரு ஓமை சொல்லுகின்றாள் ஆண்டாள் என்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆனால் இத்தகைய அழகிய கண்களை உடைய அந்த பெண், நீ உறங்குவது போல் யோகு செய்கின்றாயே, ஆகவே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுவதற்கு எங்களுடன் சேர்ந்து கொள்ளாமல் நீ உறங்குவது நியாயமா என்று அந்த பெண்ணை எழுப்பி பாவைக்களம் புக்கார், பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார், நீ எங்க கூட கலந்துக்கோன்னு அழைப்பதாகவும் நாம் அனுபவிக்கலாம். அப்போ நீ அப்படியே எழுந்து வந்துடக்கூடாது. நேற்றைய கீழ்ப்பாசத்தில் என்ன படிச்சோம்? தேற்றமாய் திறன்னு சொன்னா. ஏன்னா படுக்கையிலேருந்து அப்படியே எழுந்து ஓடி வந்துடுறாங்க. அலங்க மலங்க தன்னுடைய ஆடைகள்லாம் நெகிழ்ந்து வராத தேற்றமாக திறங்கிறதுக்கு ராமாயணத்துடைய சுக்ரீவன் தாரை கதையை எடுத்து சொல்லி நாம் அனுபவிச்சோம் இல்லையா? அதையும் இங்கே நினைச்சுக்கோங்க. ஆகவே குளிர குடைந்து நீராடாது, நன்றாக அமிழ்ந்து நீராடி விட்டு வா. நாம சாதாரணமா யதார்த்தமா சொல்லுவோம், காக்கா குளிப்பு குளிக்காதே. காக்கா என்ன பண்ணும்? குளிரவா குளிக்கும்? போகும், இப்படி இப்படி சிலிப்பிட்டு ஓடி வந்துடும். யானை குடியல் குளிக்காது. யானை என்ன பண்ணும்? போகும், தண்ணியை வாரி தன் மேல் அடிச்சுக்கும், உடனே சேரையும் வாரி தன் மேல் அடிச்சுக்கும். அது போன்று குளிக்காது. குளிர அமிழ்ந்து நீராடு என்று ஆண்டால் ஒரு அற்புதமாக யதார்த்தமாக நாம் என்ன பண்ணணுன்றதை இங்கு சொல்லியிருக்கான்னு அனுபவிக்க வேண்டும். பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவா என்றுதான் நன்னாள் என்று சொல்றாய். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளாச்சு, விசேஷமான நாளாச்சு. இன்னைக்கு நீ எங்க கூட கள்ளம் தவிர்த்து கலக்க வேண்டாமா என்று ஆண்டாள் கேட்பது கீழ்ப்பாசுரத்திலே எப்படி ஆரம்பிச்சார்? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அங்க ஆரம்பிச்சா இல்லையா? அந்த நன்னால இந்த பாசுரத்தை சொல்றாய். எதனால் அந்த நாள் நன்னாள்? பாவை நோன்பிருந்து கிருஷ்ணானுபவம் பெறுவோம் என்று ஞானம் பிறந்ததாலாகையால் அது நல்ல நாள். உடலை விட உயிர் வேறு என்னும் பகுத்தறிவு நமக்கு கிடைத்ததனால் அது நல்ல நாள். கிருஷ்ணனை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த அறிவு ஏற்படுகின்ற ஞானத்தை நம் ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்ததனால் இந்த நாள் நல்ல நாள். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று கிருஷ்ணனையே நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுப்பதனால் இந்த நாள் நல்ல நாள். சென்ற நாள் செல்லாத செங்கன்மால் எங்கள் மால் என்ற நாள் எந்நாளும் நாளாகும் என்று 3ஆம் திருவந்தாதியிலே பேயாழ்வார் அனுபவித்தது போன்று நாராயணனை நினைக்கின்ற பகவத் ருசி பிறந்ததனால் இந்த நாள் நல்ல நாள். என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்தனகான் என்று பெரியாழ்வார் திருப்பல்லாண்டிலே சொன்னார். எம்பெருமானுக்கு நாம் அடிமை என்ற எண்ணம் ஏற்பட்ட நாள் எங்கள் குடிலுக்கு நல்ல நாள் என்பதை, அப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுக்கின்ற கிருஷ்ணானுபவம் கொடுக்கின்ற இந்த நாள் நல்ல நாள். ஆகவே எம்பெருமானை சரணடைகின்ற இந்த நாள் நல்ல நாள் என்று கோதா பிராட்டி சொல்லியதை செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்று சொல்லி தீக்குறளை சென்றோதோம், செய்யாதன செய்யோம் என்று தெரிய வைத்தால் அல்லவா? அவ்வாறு தெரிய வைத்து நம்மை உள்ளத்தை திருத்திய இந்த நாள் நல்ல நாள். இப்படி எப்படி வேண்டுமானாலும் நல்ல நாள் என்பதை அனுபவிக்க வேண்டும். நல்ல நாள் என்றால் அப்பொழுது எப்படி இருக்க வேண்டும்? கள்ளம் தவிர்ந்து இருக்க வேண்டும், வஞ்சனை போயிருக்க வேண்டும், மனத்தில் இருக்கின்ற பொய் போயிருக்க வேண்டும், மத ஆசிரியங்கள் மறைந்திருக்க வேண்டும், இந்திரிய கட்டுப்பாடுகள் நம் கட்டுக்குள்ளே இருக்கும்படி ஞானம் பெற வேண்டும். ஆகவே இது நல்ல நாள். அப்படிப்பட்ட நல்ல நாளில் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய், வஞ்சனை இல்லாமல் பொய் பேசாமல் உண்மையை சொல்லி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி எங்களுடன் சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இங்கு இதுக்கு விர்தானம் சொல்லும் பொழுது வேதங்களை ஏற்காமல் தர்க்கவாதம் செய்வது ஹைதுகர்கள் என்று சாஸ்திரம் சொல்லும். அப்படிப்பட்டவர்களை ஒதுக்கிவிடு. கள்ளம் தவிர மார்ஜார விருத்தி, பூனை போன்று ஏமாற்றுகின்ற வஞ்சனை செய்கின்ற எண்ணத்தை விட்டுவிட்டு மார்ஜார நியாயம் சொல்லுவோம். மார்ஜாரன்னா பூனை. பூனை என்ன பண்ணும்? பூனை கண்ணை மூட்டிட்டுனா பூலோகம் அஸ்தமிச்சு போச்சான்னு நம்ம ஒரு பழமொழி சொல்றோம் இல்லையா?
கண்ணை மூடிட்டு யாராவது வராலான்னு பார்க்கும், பாலை குடிக்கலாமான்னு பார்க்கும், திருட்டுத்தனம் பண்ணுறது இல்லையா? அது போன்று கள்ளம் தவிர்ந்தீர், அது போன்று இருக்காதே, கள்ளம் தவிர்ந்தீர், வஞ்சனை தவிர்த்தீர் என்று சொல்லுகின்றார். பிடால விருத்தி என்பது ஒரு தர்மம், அதாவது ஒரு நியாயம். அது என்ன சொல்றதுன்னா, ஸ்வதர்மத்தை மறந்துவிட்ட பாஷாண்டிகளை சொல்லும். என்ன செய்யணுமோ அதை செய்யாது, செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஆனால் செய்யாதன செய்வார்கள், தீக்குறளை சென்று ஓதுவார்கள், அவர்கள் பாஷாண்டிகள் என்பதை சொல்லி இந்த பிடால விருத்தி காட்டுகின்ற பாஷாண்டிகளை தவிர்த்துவிடு. அப்படியெல்லாம் தவிர்த்துவிட்டு பாவை நோன்பு நோற்பதற்காக எங்களுடன் வந்து சேரு என்று சொல்லுவதற்காக குள்ள குளிர குடைந்து நீராடாதே என்று சொல்லி, உள்ளம் குளிர்கின்றபடி நீ குடைந்து நீராட வேண்டும் என்றால் எப்பொழுது உள்ளம் குளிரும்? எம்பெருமானை உள்ளத்தில் கொண்டால் நம் உள்ளம் குளிரும் அல்லவா? ஆகவே எம்பெருமானை ஸ்மரணை பண்ணிக்கொண்டு பள்ளி கிடத்தியோ பாவாய் இன்னுமே தூங்குறது நியாயமோ? ஆகையினால் எம்பெருமானை ஸ்மரணை பண்ணுகின்ற இந்த நல்ல நாளில் எங்களுடன் வந்து சேர் என்று சொல்லி ஏல் ஓர் எம்பாவாய், இதை அறிந்து தெளிந்து எங்களுடன் சேர் என்று பாசுரத்தை முடிக்கின்றார். இப்படி சுவாபதேசம் வெவ்வேறு விதமாக நாம் அனுபவிக்கலாம். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் வழக்கம் போல 15வது பாசுரம் வரை ஒவ்வொரு ஆழ்வாரா எழுப்பி தனக்கு துணைக்கு கூட்டிட்டு போறான்னு பெரியவா நமக்கு காட்டி கொடுத்திருக்கான். அந்த வகையிலே இந்த பாசுரத்திலே தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை துயிலெழுப்பி தன்னுடன் அழைத்துச் சொல்லுவதாக பெரியவர்கள் அனுபவித்திருப்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இப்படி இந்த பாசுரத்திலும் ஆச்சாரிய மகிமையையும் உணர்த்தி நாம் எப்படி பொல்லா அரக்கர்களாக இருக்கின்றோம் என்பதை உணர்த்தி அந்த பொல்லா அரக்கர்களாகிய நம் மனத்தை கிள்ளி களைய வேண்டும் என்று நம் மனத்தில் இருக்கின்ற மதமாச்சரியங்களை, அகங்காரங்களை, மகங்காரங்களை கிள்ளி கலை என்று நமக்கு நல்லுபதேசம் பண்ணி, பகவான் தான் சேஷி, நாம் அனைவரும் சேஷிகள், அதாவது சேஷர்கள். பகவான் தான் ஆண்டான், நாம் அனைவரும் அவனுக்கு அடிமை என்ற தத்துவத்தை போதிக்கின்ற பாசுரமாக இந்த பாசுரம் உணர்த்துவது, பகவத் அனுபவம் பெறுவது, எம்பெருமானை சரணடைவது, நாராயணா, கிருஷ்ணா, கோவிந்தா, மாதவா, மதுசூதனா என்று அவன் திருநாமங்களை போற்றுவது என்று குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாடி கிருஷ்ணானுபவம் பெற்று நல்ல அனுபவத்தை பெறுவோம் வாருங்கள் என்று ஆண்டாள் அழைத்தபடி ஆச்சாரியனுடைய பிரமாணங்களை மனதிலே கொண்டு நாமும் குள்ள குளிர குடைந்து நீராடி எம்பெருமானுடைய திருநாமங்களை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து நல்லதே நினைத்து நல்லதே செய்வோம் என்று ஆண்டாள் காட்டிய வழியை பின்பற்றுவோம் என்று பிரார்த்தித்து இந்த பாசுரத்தினுடைய விளக்கத்தை பூர்த்தி பண்ணுகின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த